பிக் பாஸ் சீசன் 8 நடந்து முடிஞ்சிருச்சு. மக்களோட எதிர்பார்ப்பில இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 2 அல்டிமேட் தான். கண்டிப்பா இந்த டைம் நடக்குங்கிற மாதிரி சோஷியல் மீடியால பேசிட்டு வராங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது, இந்த சீசனுக்குள்ள யார் யாரெல்லாம் போனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது, பிக் பாஸ் சீசன் 8 ஓட பேராதரவு பெற்ற சௌந்தர்யா வந்து இந்த டைம் உள்ள போனாங்கன்னா நல்லாயிருக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஏடிகே அவர்கள் இவர் கொஞ்ச நாளா பிக் பாஸை ஃபாலோ பண்ணி தன்னோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராரு. கண்டிப்பா இவரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனால் நல்லா இருக்குங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அன்ஃபேரான ஒரு எவிக்ஷனில் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில போன பிரதீப் ஆண்டனி இவர் பிக் பாஸ் சீசன் 2ல் வந்தார்னா பயங்கரமாக இருக்கும், இந்த அல்டிமேட் சீசனே மாஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஜனனி அவங்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும், ரவீனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தங்களோட கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை சொல்லிட்டு வராங்க. ஸோ உங்களுக்கு யார் இந்த பிக் பாஸ் சீசன் 2 அல்டிமேட்டுக்குள்ளே போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? அதை பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இதை யார் ஹோஸ்ட் பண்ண போகிறா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்துகிட்டு இருக்கு. பிக் பாஸ் அல்டிமேட் சீசன் 2 வந்து விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ணுவாரா, இல்லை சீசன் 1 ஹோஸ்ட் பண்ண சிம்பு அவர்கள் ஹோஸ்ட் பண்ணுவாங்களாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு யார் ஹோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதை பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காஃபி கடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.